Praise Lord, welcome to our channel. இன்னைக்கு பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இது வந்து போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோஸ் பிளான்ட்டோட முடிச்சிருந்தோம். இந்த ரோஸ் பிளான்ட் வந்து நாட்டு ரோஸு, இதில் இருந்த பூக்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகே, இதோட முடிச்சிருந்தோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த ரோலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெய் மிளகா, ஆல்ரெடி லைவில் கூட ஒரு நாள் காமிச்சிருந்தேன், ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். எல்லோ கலர் நெய் மிளகாய். இது இப்போ தான் காய்கள் வந்திருக்கு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இப்போ தான் காய்கள் வந்திருக்கு. பிஞ்சுகள் நிறைய இருக்குது. இது எப்படியாச்சும் நம்ம சமைச்சு பார்த்துடலாம். அந்த பக்கம் பெருசாகவே இருக்குதே. இருங்க, க்ரோ பேக்கை திருப்பலாம். இந்த மாதிரி திருப்பும் போது தான் க்ரோ பேக்கை பிரிஞ்சிடும். ஓகே, ஒரு காய் வந்து பெருசாகவே வந்துருச்சு. சூப்பர். இன்னொரு 2-3 வாரத்தில் பறிச்சிடலாம். எல்லோ கலர் நிறையவே பிஞ்சுகள் இருக்குது. நான் அந்த பக்கமே பார்த்துட்டு இந்த சைடு பார்க்கல. ஸோ இதில் பிஞ்சுகள் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளு கத்திரிக்காயெலாம் விதை போட்டிருந்தோம், அதை மாற்றியும் வச்சுருந்தேன். முள்ளு கத்திரிக்காய் பாருங்க, இலைகளில் உங்களுக்கு முள்ளோடவே இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் பூச்சி கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த புரோக்கன் ஹார்ட் மான்ஸ்டர் அண்ட் சோனி அப்படின்ற வெரைட்டி. இது ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு ஒரு இலை வரும் கருகி போகும், ஒரு இலை வரும் கருகி போகும். நான் எடுத்து என்ன பண்ணேன், வேறு தொட்டிக்கு ரீபாட் பண்ணி வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் தொட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தது, அது உள்ள நிழலுக்காக இப்படி தூக்கி வச்சுட்டேன். ஆல்ரெடி ஷேட் நெட்டில் தான் இருக்குது. இங்கே வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நல்லாவே வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெயின் லில்லியோட சீட்ஸ் விழுந்து அதுவும் முளைச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த வின்டருக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளோட இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்காங்க. கல்லிடியம், ஜிசி பிளான்ட்டு, மணி பிளான்ட்டு, ரியோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான், கீழே இன்னும் அரேஞ்ச் பண்ணலை. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் பெருக்கிட்டு தான் இங்கே ஸ்டாண்டு போடணும். இந்த மணி பிளான்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதனுடைய இது கலருமே அழகாக இருக்கும். லீவ்ஸுமே நல்லா நேரோ லீவ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தாலியா வந்து பார்த்திங்கன்னா கிழங்குல இருந்து வளர்ந்தது இது. ஸோ இவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குது. மிச்சதெல்லாம் இன்னும் முளைச்சி வரல. மொத்தம் 5 பல்பில் ஒரு பல்பு முளைச்சி இவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் பூக்கள் வரும்போது நான் காமிக்கிறேன். இப்போ ஷேட் நெட் கீழே தான் இருக்குது, டைரக்ட் சன்லைட்டில் வைக்கல. ஓரளவுக்கு பாதி வெயில் வரும், மதியான வெயில் மட்டும் வரும் இதில், அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்போ கூட பார்த்திங்கன்னா ஷேட் நெட் கீழே தான் இருக்குது. இந்த இடத்துக்கு மாற்றி ஒரு வாரம் மேலே ஆகுது. க்ரோத் நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த லோட்டஸ்லேருந்து எந்த அறிகுறியுமே இல்லை. இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ஆனால் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த லோட்டஸில் மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குங்க. ஆல்ரெடி 2 மொட்டு காமிச்சிருப்பேன். இது 1, இது 2, இது 3, இங்கே 1, 4, மொத்தம் 4 மொட்டு வராங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் ஜினியா. இந்த ஜினியா வந்து சீட்ஸ் போட்டது இங்கே நிறைய முளைச்சிருக்கு. இதிலேருந்து ஒரு ஸ்ட்ராபெரி பிங்க் ஜினியா, அதோட சீட்ஸ் போட்டிருக்கேன், அதுவும் முளைச்சிருக்கு. இதோ கூட ஒன்று முளைச்சிருக்கு. இன்னும் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஜினியா தான் சீடு போடல. அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் சீடு போடணும். ஸோ இந்த ஸ்டாண்டில் அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு பட்டன் ரோஸ் இருக்குது, ரெட் கலர். இங்கே வந்து ஒரு பிங்க் கலர் ரோஸ் இருக்குது. ரோஸஸ் இன்னும் கூட ஒரு 4 ரோஸ் வாங்கியிருக்கேன், நான் காமிக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டாண்டு ஒன்று புதுசாக போட்டிருக்கேன். இந்த ஸ்டாண்டில் தான் வந்து சாமந்தி பிளான்ட்ஸ்லாம் லைனாக வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் காய்கறி செடிகள் அப்டேட் பார்த்திங்கன்னா, நம்மளோட பீர்க்கங்காய் அது வந்து பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே ஒன்று இருக்குது, குட்டி செடி தான், ஒரு 12 inch பாட் தான் இது. பாருங்க, இது ஒரு பீர்க்கங்காய் இருக்குது. ஆனால் இது ரொம்ப சத்து குறைபாடு தான் இருக்குது. இன்றைக்கி தான் உரம் போட போகிறேன் நான், வீடியோ எடுத்து முடித்ததும். 2 பிஞ்சுகள் இருக்குது. இது வந்து ஹேண்ட் பாலினேஷன் மூலியமாக தான் வந்தது. ஏன்னா நைட் டைமில் தான் உங்களுக்கு பூக்கள் இருக்குது. நான் வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வர டைமாக பார்த்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணி விட்டதுக்கப்புறமா 2 பிஞ்சுகள் இருக்குது. இங்கே கொடியுமே சும்மா கயிறு கட்டி விட்டுருக்கேன். மல்லிப்பூக்கள் கூட பார்த்திங்கன்னா பூத்துட்டே தான் இருக்குது. இது வந்து நம்ம சீனி மிளகா, அதான் சீரியல் தட்டு போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் கோவக்காய் பார்த்திங்கன்னா
கோவக்காய் சூப்பராக வந்திருக்கு. மேலே வந்து பூக்களும் வச்சிருக்கு. உடஞ்சி போச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, மோந்தா புயலுக்கு அது. ஸோ பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடேனியம் தாறுமாறாக பூத்துட்டு தான் இருக்காங்க பாருங்க. அடேனியம் ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்ட்லேயும் பூக்கள் இருக்கு. மேப்பிள் பூத்துருக்கு பாருங்க. இந்த வெரைட்டி சிங்கிள் பெட்டல். இது நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கு. ஓ வெரைட்டி இது ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ஷாக்காக இருக்குது எனக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன் வீடியோ எடுக்கும்போது.